பராசக்தியே நமக. ஓம் மகாசக்தியே நமக. ஓம் ஆதிசக்தியே நமக. ஓம் மந்திர சக்தியே நமக. ஓம் சிவசக்தியே நமக. ஓம் புவனேஸ்வரியே நமக. ஓம் அயலாண்டேஸ்வரியே நமக. ஓம் பவதாரணியே நமக. ஓ அன்னையே, எல்லா ஆற்றலுக்கும் தலைவியான திரிபுர சுந்தரியே, பூர்ணம் நிலையம் கதவினை திறப்பாய். இவளது உடலையும் உள்ளத்தையும் முனிந்தப்படுத்துவாய். உலக ஜெகன் மாதாவே, இவளை நீ எழுந்து அருள் பாலிப்பாய். ஓம் பராசக்தியே நமக. ஓம் மகாசக்தியே நமக. ஓம் ஆதிசக்தியே நமக. நான் இதுவரையிலும் பெற்ற சாதனையின் பலன்களையும் எனது ஜெபமாலையும் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். மங்களமாம் அனைத்தும் மங்களமானவளே, அனைத்து செயல்களுக்கும் மூலகாரணியே, அனைத்து ஜீவருக்கும் அடைக்கலம் தருபவளே, முக்கண்ணியே, சிவபெருமானி, நாயகியே, கௌரியே, நாராயணே, உன்னை போற்றுகிறேன், உன்னை வணங்குகிறேன். காட்டி கோமதி பார்வதி இங்கிட்டு வந்துடுறா. கூட பார்க்காம ஏமா இங்க நின்றுகிட்டு இருக்க? அக்கா, எங்கே போயிட்டு வங்க? உன் கண்ணா கூட நான் கங்கையில குளிச்சுட்டு ஈரப்பழன்னு வருது தெரியல? அது தெரியுது அக்கா. கங்கையிலே குளிச்சா உடலிலே இருக்கிற அழுக்கு போயிடுது. மனசிலே இருக்கிற அழுக்கு போகணும்னா என்ன செய்யறது? மனசில் இருக்கிற அழுக்கு போயிருமா? அது எப்படி போகும்? ஏன் போகாது அக்கா? அழுகம்புள்ள உச்சியிலேயே பனித்துளி முத்து போல இருக்கிறது. காலையிலே பார்க்கிறோம், சூரியன் உதிச்சவுடன் அந்த பனித்துளி என்ன ஆகுது? சூரிய அப்பத்துளை பனித்துளி கரைஞ்சு போயிடுது. ஆமாம் அக்கா, சூரியனின் வெப்பம் பனித்துளி மேல் பட்டவுடன் பனித்துளி கரைந்து போவதை நம் கண்ணால் பார்க்கிறோம். அதுபோல தெய்வீக பிரபாலங்களுடைய கண் பார்வை நம் மீது பட்டா அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த பாவம் போயிடும்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதனாலே அன்னை சாரதாவை பார்ப்பதற்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறேன். அது சமயம் அன்னை சாரதா பகல் உணவை எடுத்துக்கொண்டு பரமஹம்சர் தங்கியிருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். அது சமயம் இருவரும் கைகூப்பி தொழுகின்றனர். காட்சி 2. பங்கு பெறுபவர்கள் பாட்டி, பார்வதி, சாரதா, பரமஹம்சர். தள்ளி வந்துடுறாமா. பார்வதி, உன் புருஷன் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டதாக கேள்விப்பட்டேன். ஓடோடி வந்தேன். என்னம்மா நடந்தது? எங்க வீட்டுக்காரரு கூலி வேலைக்கு போவாரு. நான் மார்க்கெட்டிலே மீன் வாங்கி அதை தெரு தெருவா வித்துட்டு வருவேன். மீன் மீதம் இருந்தால் கல்வாட்டு கடையிலேயே விலைக்கு போட்டுட்டு வர்றது வழக்கம். ஏன் அழுகிறாய்? என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. மீத மீனை நான் கல்வாட்டு கடையிலேயே போட போனேன். மழை பிடிச்சிருச்சு. பேய் மழை விடவே இல்லை. கடைக்காரர் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னார். நான் வேணாம்னு சொன்னேன். ரொம்ப வற்புறுத்தினார். எனக்கு பசியாகவும் இருந்தது. சாப்பிட்டேன். மயக்கமா அப்படியே தூங்கிவிட்டேன். சந்தேகப்பட்டு என் புருஷன் என்னை ஒதுக்கி வைத்து விட்டான். அழாதம்மா, என் கூட ஊருக்கு வந்திடுமா. இல்லே பாட்டி, என் கணவர் இங்கே இருக்கிறார். நான் தினமும் பார்த்துக்கிறேன். கடை
அவர் கைவிட மாட்டாரு. பாட்டி, சாரதம்மா தினமும் சாமிக்கு உணவு எடுத்துக்கிட்டு போவாங்க. அவங்களை பார்க்கிறது காளியை பார்க்கிறது போல இருக்கும். வழியா பாட்டி, போய் பார்த்துட்டு வருவோம். நம்மளை வெறுக்க மாட்டாங்களா? நாம தூரத்திலிருந்து பார்த்துட்டு வருவோம் பாட்டி. சரிம்மா. இருவரும் சென்றனர். அன்னை உணவெடுத்துச் செல்கிறார். இவர்கள் கைகூப்பி வணங்குகின்றனர். காட்சி 4. பங்கு பெறுபவர்கள் பரமஹம்சர், அன்னை சாரதா, அம்மா சாரதா, நீ என்ன உலையிலுக்குள் இழுக்கவா வந்திருக்கிறாய்? இல்லவே இல்லை. ஏன் நான் உங்கள் வாழ்வை கலைக்க வேண்டும்? நீங்கள் செல்லும் பாதையில் உங்களுக்கு உதவவே நான் இங்கு வந்துள்ளேன். நல்லது, நீ கோரிய பதில் உன் மனதை வெளிப்படுத்தும் அம்மா. ஆமா, நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் உன்னை இதே ஆலயத்தில் எழுந்தருளுக்கும் ஜெகன் மாதாவாகவே பார்க்கிறேன். ஆனந்தமே உருகொண்ட அன்னையின் பராசக்தியின் வடிவமாகவே காண்கிறேன். கோயிலில் எழுந்தருளிப்போலே தான் இப்பொழுது விசிறி கொண்டு இருக்கிறாள். என்னை பெற்றெடுத்தவளும் அவளே, உலகை ஈன்றவளும் அவளே. சுவாமி, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே நானும் விரும்புகிறேன். எனக்கு என்று விருப்பம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தொண்டு செய்து உங்களுள் ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். காட்சி 5. பங்கு பெறுபவர்கள் பரமஹம்சர், சாரதா தேவி, பார்வதி. ஆண்டவரே, சுவாமி பரமஹம்சருக்கு ஒரு சிறு தொண்டு செய்வதற்கு எனக்கு அருள் கிடைக்காதா? குழந்தாய், அழாதே. உனக்கு என்ன வேண்டும்? அம்மா, தங்களின் ஆசியும் சுவாமி அவர்களின் ஆசியும் பெற வேண்டும். எங்களுடைய ஆசி உனக்கு எப்போதும் உண்டு மகளே. தங்கள் கையில் இருக்கும் உணவை எடுத்து சென்று சுவாமியிடம் கொடுக்கும் பொறுப்பினை எனக்கு வழங்க வேண்டும். குழந்தாய், இதோ பெற்றுக்கொள். பார்வதி உணவு தட்டை பெற்று என்னுடன் வா. சுவாமியின் முன் வைக்கிறாள், வணங்குகிறாள். குழந்தாய், மனம் வருந்தாதே. உன் துயர் தீரும். இது உன் தாய். தாயிடம் வருவதற்கு கூச்சப்பட வேண்டாம். சென்று வா. அம்மா சாரதா, முன்பின் தெரியாத ஒருவர் கொண்டு வந்த உணவை நான் உண்பதில்லை என்பது உனக்கு தெரியும் அல்லவா? உங்கள் நிலை எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் என்ன செய்வேன்? நன்று மட்டும் எனக்காக இவ்வுணவை சாப்பிட்டு விடுங்கள். நல்லது, ஆனால் இனிமேல் எனக்கு கொண்டு வரும் உணவை இதே போல் மற்றவர்களிடம் கொடுப்பதில்லை என்று நீ எனக்கு உறுதிமொழி தர வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். அந்த ஒன்று மட்டும் என்னால் செய்ய முடியாது. கூடிய மட்டிலும் யாரிடமும் கொடுக்காமல் கொண்டு வர முயற்சிக்கிறேன். என்னை அம்மா என்று அழைத்து யாராவது எதையாவது கேட்டால் அதனை என்னால் மறுக்க இயலாது. அது மட்டுமன்றி நீங்கள் எனக்கு மட்டும் குரு அல்லவே, இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் குருவும் தெய்வமும் அல்லவா? உண்மைதான் சாரதா, பிள்ளைகள் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் கெட்ட அன்னை என்று உலகில் ஒருத்தி கூட இருக்கவே முடியாது. நல்லவன் கெட்டவன் என்று பாகுபடுத்தாது இருவரையும் ஒன்று போல் பிள்ளைகளாக காண்கின்ற நிலை தாய்மையின் உன்னத நிலை. அம்மா சாரதா, வருங்காலத்தில் உலகை தாயாக போகிறாய். இதற்கு முன்பே இப்படி பிறர் கொடுத்த உணவை என்னால் தொடக்கூட முடியாது. அன்பின் திருவுருவம் உன் பார்வை பட்டவுடன் இவ்வுணவை புனிதமடைந்து விடுகிறது. இதை நான் சாப்பிட போகிறேன்.
காட்சி 6. பரமஹம்சர், சாரதா தேவி, ரகு, பார்வதி. பார்வதி, உன் கணவர் சேர்ந்து வாழ்வதாக கேள்விப்பட்டேன். பார்த்துவிட்டு போகலாம்னு வந்தேன். ஆமாம் பாட்டி, அன்னை சாரதாவின் கிருபையில் தான் இது நடந்துச்சு. அவர் ஒரு வாரமா காய்ச்சல்ல படுத்திருக்காருன்னு சொன்னாங்க. பச்சிலை கஷாயத்தை காய்ச்சி கொண்டு போனேன். அவர் உடம்பு தீயா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒடுங்கி அறையாளா போயிட்டாரு. கஷாயத்தை கொடுத்தேன், சாப்பிட்டாரு. அப்படியே தூங்கிட்டாரு. நான் அவருக்காக கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன், சாப்பிட்டாரு. இனிமே என் கூடவே இருமான்னு சொல்லிட்டாரு. அது சமயம் கணவன் அங்கு வருகிறார். வாங்க பாட்டி, வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? சுவாமியையும் அம்மாவையும் பார்க்க போகிறோம். பழம் வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் கூட வாங்க பாட்டி, போவோம். நல்லதுப்பா, போவோம். மூவரும் சாமியையும் அன்னையும் காண செல்கின்றனர். சுவாமி அமர்ந்திருக்கிறார், அன்னை விசிறிக் கொண்டிருக்கிறார்கள். கொண்டு சென்ற பழங்களை சுவாமியும் அன்னையின் திருவடிகளில் வைத்து வணங்குகின்றனர். வாருங்கள், சமயம் வாய்க்கும் போதெல்லாம் இங்கு வாருங்கள். அன்னை காளியிடம் நம்பிக்கை வையுங்கள். அவளை துணித்து வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் பிறவியின் பயன் பெறுவீர்கள். எங்கும் நிறைந்த இறைவா, என் இதயம் புகுந்த தலைவா, நீ இல்லாத இடம் இல்லை, இருக்கின்ற இடம் கோவிலே. எங்கும் நிறைந்த இறைவா, என் இதயம் புகுந்த தலைவா, நீ இல்லாத இடம் இல்லை, நீ இருக்கின்ற இடம் கோவிலே. பார்வதி, எங்கே அவசரம்? வணக்கம் அக்கா, மாதர் சங்கத்தில் பேச போகிறேன். வணக்கம் தங்கச்சி, என்ன பொருள் பற்றி பேச போற? பயமே மரணம், துணிவே வாழ்வு என்ற பொருள் பற்றி பேச போகிறேன். இந்த பழமொழியை யாரம்மா சொன்னது? வீரத்தின் விளைநிலமாய் விவேகத்தின் பிறப்பிடமாய் விளங்கிய நம் விவேகானந்தர் தான். நானும் அந்த கூட்டத்திற்கு வருகிறேன். நான் சென்ற வாரம் கன்னியாகுமரி சென்றிருந்தேன். கடலுக்குள் இருந்த விவேகானந்தர் பாறையில் அவரது சிலையை பார்த்தேன். கம்பீர தோற்றம், கருணை புரியும் கண்கள், மன உறுதியும் அஞ்சா தன்மையும் அச்சிலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமாம் அக்கா, அவரது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவரது மன உறுதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன தங்கச்சி? ஒரு சமயம் சுவாமி ராஜபுதனம் புகைவண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருடன் 2 ஆங்கிலேயர்கள் இருந்தனர். காட்சி 2. பங்கு பெறுபவர்கள் ஆங்கிலேயர்கள், சுவாமிஜி, தண்ணீர் விற்பவர். ஆமாம், இவன் உடை பிச்சைக்காரன் என்பதை காட்டுகிறது. இவனை நாம் பேசும் பாஷை இவனுக்கு தெரிந்திருக்க முடியாது. உண்மைதான். இவனை வைத்து சிறிது நேரம் நகைச்சுவை பொழுதுபோக்குவோமா? அப்படியே செய்வோம். உடம்பில் சிவப்பு நிற ஆடை, லாபத்தின் சின்னம், அருகில் போய்விடாதே. கையில் ஒரு தடி, நம் இவனிடம் விழிப்பாகத்தான் இருக்க வேண்டும். தலையில் ஒரு முண்டாசு, சுமை தூக்கி பிழைப்பான் போல் இருக்கிறதே. இவன் நமது அடிமை அல்லவா? ஆமாம், எடுபடி வேலை செய்யும் ஆளாகத்தான் இருப்பான். கூலிகளுக்கு சொந்த புத்தியே கிடையாது. ஆகவேதான் இந்தியர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். சுகத்தை அனுபவிக்க தெரியாத பாவிகள். புகைவண்டி ஒரு நிலையத்தில் நிற்கிறது. அடடா, உங்களுக்கு நன்றாக ஆங்கிலம் பேச தெரிகிறது.
சார் வாட்டர் நோ பிரதர். வாட்டர் 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 எஸ் பிரதர் ஓகே சார் வாட்டர் 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 அடடா, உங்களுக்கு நன்றாக ஆங்கிலம் பேச தெரிகிறதே. இதுவரை உங்களை பகடி பண்ணினோமே, ஏன் ஒன்றும் கூறவில்லை? பேசாமல் இருந்தீர்கள். அன்பு நண்பர்களே, நான் உங்களை சந்திப்பது முதல் தடவை. என்ன, யாரை பற்றி என்ன சொல்கிறாய்? நாங்கள் அறிவீர்களா? வா நண்பனே, நாம் இருவரும் சேர்ந்து இவனை தாக்குவோம். எனது காவி உடை தியாகத்தின் சின்னம். அதை அணிந்திருக்கும் என்னை பழித்தீர்கள். வந்தவர்க்கு வாழ்வு வழங்கும் என் நாட்டு மக்களை தூற்றினீர்கள். ஒழுக்கம் தவறுவது உங்கள் வாழ்வாக இருக்கலாம். இதுவரையிலும் பேசிய மொழிகள் என் மனதை தீண்டவில்லை. என் உடம்பில் கை வைத்தால் அந்த கைகள் ஜன்னலுக்கு வெளியே போய்விடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சுவாமிஜி, நாங்கள் பேசியதும் பெரும் தவறு என்பதை பூரணமாக உணர்ந்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். நம் வீரர் விவேகானந்தரின் துணிவை, இது போன்ற துணிவு நம் இந்தியர் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். ஆமாம் அக்கா. அது மட்டுமா, கடவுள் நம்பிக்கை உடையவரை கடவுள் ஒருபோதும் கைவிட்டதில்லை என்பதற்கு சுவாமி வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அக்கா. சொல்லு பார்வதி. ஒரு முறை சுவாமி ரயில் பிரயாணம் செய்த போது ஒரு சத்திரத்தில். காட்சி 3. பங்கு பெறுபவர்கள் சுவாமிஜி, மிட்டாய் கடைக்காரர், வணிகர். சன்னியாசியாரே, தாகமாக இருக்கிறதா? பாரு, நான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன். அதனால் மண்டபத்தின் உள்ளே அமர்ந்து அறுசுவை உணவு உண்கிறேன். நீங்கள் உலகை திறந்த அல்லவா? ஆதலால் உலர்ந்த தொண்டையும் ஒடுங்கிய வயிறும் வெயிலில் குலுங்கி கிடப்பதுதான் உமது நிலையாகும். வணிகன் கூறியதை கேட்டு சுவாமிஜிகளது முகத்தில் சாந்தம் சிறிதும் மாறவில்லை. அப்பொழுது அவ்வூரைச் சேர்ந்த பக்தன் ஒருவன் அங்கு வந்தான். வலது கரத்தில் பெரிய பொட்டலம் ஒன்றும் மண்பானையில் குளிர்ந்த நீரையும் எடுத்துக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான். ஓரிடத்தில் ஆசனத்தை பரப்பி அதன் மீது தான் கொண்டு வந்த பண்டங்களை வைத்தான். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம். உண்ண வாருங்கள். நான் உங்களை பார்த்ததும் இல்லை. நீங்கள் யார் என்றும் எனக்கு தெரியாது. நீங்கள் தேடிய மனிதன் நான் இல்லை. வேறு யாராவது இருப்பார்கள். தேடி பாருங்கள். இல்லை சுவாமி, எனக்கு காண்பிக்கப்பட்டவர் நீங்கள் தான். உண்ண வாருங்கள். என்ன, நான் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டேனா? தினம் மதிய உணவுக்கு பின் சிறிது நேரம் உறங்குவேன். அப்போது எனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ராமபிரான் என் கனவில் தோன்றி தங்களை காட்டி, என் பக்தன் 2 நாட்களை உணவின்றி இருக்கிறான். அரிசிய உணவு எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள சத்திரத்திற்கு செல் என்று கட்டளையிட்டார். அதன்படி நானும் விரைந்து வந்தேன். தூரத்தில் வரும்போதே ஸ்ரீ ராமபிரான் குறிப்பிட்டு காட்டிய தேவரில் நீங்கள் தான் என்று அடையாளம் புரிந்து கொண்டேன். பசியால் வாடி இருக்கும் தாங்கள் உணவு உண்ண வாருங்கள். சுவாமிகள் ஸ்ரீ ராமபிரானது கருணையை நினைத்து கொண்டே பக்தனின் வேண்டுகோளின்படி உணவு உண்டார்கள். நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வணிகனின் மனம் கசிந்தது. கடவுள் நம்பிக்கை உடையவரை கடவுள் ஒருபோதும் கைவிட்டதில்லை என்று நான் இன்று கண்கூடாக கண்டேன். சுவாமிஜி அவர்களே, மிட்டாய் கடைக்காரன் மூலம் தங்களது தவ பெருமையை அறிந்தேன். சாதுக்களை கண்டால் வணங்க வேண்டும், அவர்களது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாமல் போனது. என்னிடம் உள்ள பணத்திமிரால் இவற்றை மறந்தேன். உங்கள் மனம் புண்படும்படியும் பேசிவிட்டேன். இனி யாரையும் ஏளனம் செய்ய மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. வணிகரே, அவற்றை நினைத்து வருந்தினால் தவறு மன்னிக்கப்படுகிறது. நிந்தை, ஸ்துதி, மானம், அவமானம் இவை யாவும் சமமாக பார்க்கும் தீர்க்கதரிசிகளாகிய நம் துறவி வேந்தர் அவ்வணிகனை மன்னித்து அருளினார். தன்னை தூற்றியவர்களிடம் வெறுப்பு கொள்ளாது அன்பு காட்ட வேண்டும் என்பதை இந்நாடகத்தின் மூலம் நாம் அறிகிறோம். அதன்படி நாமும் நடப்போம்.
தூங்கும் தச்சர்